சொல்லுங்க கணேசன். அப்படியா சார்? ஒரு நிமிஷம் கணேசன். அப்போ அந்த நியூஸ் கன்ஃபார்ம் தானே? ஓகே ஓகே. என்னாச்சு ஒரு நிமிஷம் இருமா. சென்னை வலசரவாக்கம் கிருஷ்ணா நகரில் பெண்மணி கொல்லப்பட்ட வழக்கில் கூலிப்படையினர் 2 சரணடைந்தனர். சரணடைந்தவர்கள் அருண் சொல்லிதான் இந்த கொலையை செய்ததாக வாக்குமூலம் கொடுத்துள்ளனர். குடும்ப பகை காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. போலீசார் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். சார் என்ன சார் இது அநியாயமா இருக்கு? என்ன சார் இது? டிவில இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார் இந்த மாதிரி ஆளுங்களை என் பையனுக்கு யாரையுமே தெரியாது சார். அவன் மேல இருக்கிற பழியை உண்மையாக்குறதுக்கு யாரோ இதை வேணும்னே பண்றாங்க சார். தயவு செஞ்சு நீங்க இதெல்லாம் நம்பாதீங்க சார். ஆமா சார், அந்த பொம்பளையை கொலை பண்ண கொலைகாரன் தான் அருணை மாட்டி விடுறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். மற்றபடி இது உண்மையா இருக்க வாய்ப்பே இல்லை சார். எனக்கும் தெரியுது சார். யாரோ செட் பண்ண ஆளுங்க தான் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா கோர்ட் அப்படி எடுத்துக்காது. அருண் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான்னு உறுதியா நம்பும். இதுக்கு பின்னாடி இருக்கிற சதி வெளியில தெரியற வரைக்கும் நாம இத பொய்ன்னு சொல்ல முடியாது. சார், இப்ப நம்ம என்ன சார் பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. பெயில் அப்ளிகேஷன் போடுறது கூட வேஸ்ட் தான். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? அருண் தான் இதை செய்ய சொன்னாருன்னு அவனுங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கொன்ன ஆளுங்களே அருணை கையை காட்டிட்டாங்கன்னா கோர்ட் கண்டிப்பா ஜாமீன் கொடுக்காது. விசாரணைக்கு வர்றப்ப போலீஸ் இந்த கேஸை எப்படி ப்ரொசீட் பண்றாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நாம என்ன செய்யலான்னு ஒரு முடிவுக்கு வருவோம். சார் ஜாமீன்லயாவது என் பையனை வெளியில கொண்டு வந்தலான்னு கொஞ்சம் நிம்மதியா இருந்தோம் சார். அதுவும் இப்ப முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே. ஒரு நிமிஷத்துல எல்லாமே மாறிடுச்சே சார். நான் என்ன சார் பண்றது? இதுக்கு பின்னாடி யாரோ இருந்து விளையாடுறாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. அவங்க யாருன்னு போலீஸ் கண்டுபிடிக்காது. நீங்க தான் சார் யோசிக்கணும். அருணுக்கு எதிரிங்க வேண்டாதவங்கன்னு யாருமே இல்லையே சார். நாங்க யாருன்னு சந்தேகப்படுறது? அதை எப்படிங்க நான் சொல்ல முடியும்? கோர்ட்ல ஏறிங் வரப்ப என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வாதாடி பார்க்கறேன். அந்த ஆளுங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் உடைக்க முடியுமான்னு பார்க்கறேன். உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க சார். வரோம் வாங்க. வரோம் சார். வாமா. வாமா. என்ன சாப்பிடுறீங்க மேடம்? எக்ஸ்கியூஸ் மீ, கிளாஸ்ல தண்ணி ஊத்தும் போது நார்மல் வாட்டர் ஹாட் வாட்டர்னு கேட்க மாட்டீங்களா? உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா ஊத்திட்டு போயிடுவீங்க, நாங்க அதை குடிக்கணும்ல. சாரி மேடம், என்ன வாட்டர் வேணும்? போய் ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வாங்க போங்க. ஓகே மேடம். என்னாச்சு வித்யா? ஏன் இவ்வளோ கோவம்? சாரி சார், கொஞ்சம் மூட் அவுட். காரணம் யாரு? ரஞ்சிதாவா? எப்படி சார் கரெக்டா சொல்றீங்க? என் வீட்ல இருக்கவங்க கூட என்னை இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டது இல்ல சார். இல்லை வித்யா, கொஞ்ச நாளாவே அவங்க தான் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வச்சு தான் கேஸ் பண்ணேன். சரி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அவ என்னை எடுத்தெறிஞ்சு பேசி என்னை அசிங்கப்படுத்திட்டா சார். இப்ப நினைச்சாலே எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. பிரச்சனை என்னன்னு இப்பவும் சொல்லலையே. அருண் விஷயத்துல அவ ஓவரா அக்கறை எடுத்துக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை சார்.